எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காரைக்குடி தொகுதியில் சீமான் அவங்க வேட்பாளராக நிற்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நல்லா வழக்கம் போல் சீமான் சப்போர்ட்டரா அப்படின்னு கேட்காதீங்க. எது சரியானது அப்படின்னு சிந்திங்க. இத்தனை வருஷமாக களத்தில் யார் நின்றுருக்கான்னு சிந்திச்சு பாருங்கள். இத்தனை வருஷமாக மீத்தேனுக்காகவோ இல்லை ஹைட்ரோ கார்பனுக்காகவோ இல்லை பரந்தூர் விமான நிலையத்துக்காகவோ இல்லை மலை மாடுகள் மேய்க்கிற போராட்டமாக எத்தனையோ அடுக்கிக்கிட்டே போகலாம். காரைக்குடியில் பிரபு அவங்க நிற்கிறாங்க விஜயோட தரப்புல இருந்து. பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகேல இருக்கவங்கள எல்லாரும் எடுத்து பாருங்கள். அவங்களோட பேக்ரவுண்டு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அவங்க எல்லாரோட பின்னணி என்னென்ன, எப்படி இருக்காங்க, ஊழல் எதுவும் செஞ்சுருக்காங்களா, அவங்கள மேலே எதுவும் குற்றம் இருக்கா, இல்லைன்னா எப்படி சொல்ல எதுவும் வழக்கு பதிவு இருக்கா அவங்க மேலே அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரியும் ஊழல் எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு. சீமானோட கொள்கைகள் வேறு, நடிகர் விஜய் அவங்களோட கொள்கை வேறு. அவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். நானும் ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சு ஆட்சியை பிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னைக்கு விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு ஒரு கொள்கை எடுத்து வந்தாங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. அது இவரும் மற்ற கட்சிகள் மாதிரி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு வராரு. ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படலாம், தப்பு இல்லை, யார் வேணால் ஆசைப்படலாம். ஆனால் மக்களுக்கு துரோகம்னு ஒன்று இருக்குல்ல, மக்களுக்கு இதுதான் சரி அப்படி நம்ம சுயநலத்துக்காக மக்களை நம்ம பணி வைக்கக்கூடாது. சீமான் அப்படி கிடையாது. அவரோட அடிப்படை கொள்கையே வேற. ஆனால் அவங்களோட அடிமட்டம்னு சொல்லலை, அனைவருமே சமமும் தான். தொண்டர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட தொண்டர்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட சிந்தனையும் சீமானவர்களோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும். எந்த ஒரு மாற்று கருத்தும் முரண்பாடு இருக்காது ரெண்டு பேருக்கும். அப்போ அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், காசு பணம் எதுக்குமே வாங்க மாட்டாருன்னா இவங்க அதுக்கு அப்படி ஈக்குவலாக இருப்பாங்க. நீங்கள் ஆனால் அதே மாதிரி விஜய் பக்கத்து போய் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க எல்லாருமே ஊழல்வாதிகள். நிற்கிற எல்லா வேட்பாளர்களும் ஊழல்வாதிகள். எல்லாருக்கும் பின்னாடியும் குற்ற பின்னணி இருக்குது. எல்லாரு மேலேயும் வழக்கு பதிவு இருக்குது. கிட்டத்தட்ட 234 தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 160 பேர் மேலே இந்த பிரச்சனை குற்ற பின்னணி இருக்குது. சீமான் நிற்கிற வேட்பாளர்கள் மேலேயும் வழக்கு பதிவு இருக்குது. ஆனால் அவங்களாம் போராடிய வழக்கு பதிவு எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே போராட்டம், தமிழுக்காண்டி போராட்டம், பஸ்ஸில் ஸ்டிக்கர் தமிழ்நாட்டில் ஓட்டுறதுக்காண்டி போராட்டம் பண்ண பதிவு, ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு வழக்கு பதிவு, இந்த மாதிரி வழக்கு பதிவு இருக்கும். இதிலே தெரியும் யாருனால ஊழலை ஒழிக்க முடியும், எது தூய சக்தி எது தீய சக்தின்னு சிந்திச்சு பாருங்கள்.